சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்ற மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டது. நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் போலீஸ் உதவியுடன் கடந்த 6ஆம் தேதி ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். அப்போது கோவில் ஒன்று இடிக்கப்பட்டது. இதனால் கோவில் நிர்வாகத்தினருக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே பலத்த வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த தகராறு நடந்து கொண்டிருந்த போது திடீரென கார் ஒன்று பொறியாளர்கள் அந்தோணி சேவியர், சுந்தரம் ஆகியோர் மீது மோதி இருவரையும் கொல்ல முயன்றது. இதன் நேரடி காட்சி சிடியை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இன்று வெளியிட்டனர். கார் மோதியதில் பலத்த காயமடைந்த பொறியாளர் அந்தோணி சேவியர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். எப்படி சாக போற பாரு அப்படின்னு சொல்லி என்னை த்ரெட்டன் பண்ணாங்க. நான் சட்டப்படி என்கரேஜ்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த மீன் டைம் அர்ஜுனனுடைய மகன் அங்கேருந்து காரை கொண்டு வந்து என் மேலே ஏற்றி என்னை கொலை முயற்சி பண்ணி இந்த சமூகத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு எல்லாமே என்னை ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவாங்க. பொறியாளர்களை கொல்ல முயன்றவர்களை கைது செய்ய வலியுறுத்தி நாகர்கோவிலில் நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஆக்கிரமிப்பு